சாம்சங் அவங்களோட ஃபோல்டு சீரியஸில் Z Fold 7 அண்ட் Z Flip 7 அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Z Fold 7 பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபோல்டு சீரியஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இங்கே என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இங்கே பெரிய டிஸ்பிளே. போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே டிஸ்பிளேயோட சைஸ் பெருசாக இருக்குது. செகண்ட் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேசிஸ் வந்து இங்கே இன்னுமே ஸ்லிம்மாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே சேசிஸ் சின்னதாக எட்டு வந்ததுனால இங்கே வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 215 கிராம்ஸ் தான். ஸோ 215 அப்படிங்கும்போது S25 Ultra கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, இல்லை Z Fold 6 கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வெயிட் கம்மி தான். அண்ட் தேர்ட் கேமராஸும் இங்கே 200 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் ஹிஞ்ச் ஆப்ஷன். இந்த ஃப்ளெக்ஸ் ஹிஞ்ச் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஓவரால் திக்னஸே உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 8.9 mm தான். அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது வெறும் 4.2 mm தான் இதோட திக்னஸ். இது வரைக்கும் வந்த ஃபோல்டு சீரியஸ்லேயே இதுதான் இருக்கையிலே ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டு சாம்சங் கிட்டேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோல்டு 7ஓட சைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 8 inches. அண்ட் டிஸ்பிளேக்காக இங்கே டைனமிக் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது சாம்சங்கோட ஓன் டிஸ்பிளே தான். அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு Quad XGA+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு 120Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 368. அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2600 nits வரைக்கும் உங்களுக்கு போகும் HDR மோடில். ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது அவுட்டர் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 6.5 inches Full HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே பிக்சல் டென்சிட்டி இன்னர் டிஸ்பிளே கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்னுமே ஷார்ப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 422 pixels per inch. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக வெளியே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Corning Gorilla Glass Ceramic 2 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரியர் சைடில் உங்களுக்கு Corning Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே இங்கே Z சீரியஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட், ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8 Elite தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16 GB வரைக்கும் RAM ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் இங்கே ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கேமராஸ். ஃபோல்டு 7 சீரீஸ்லேயே பெரிய சேஞ்சஸ் இந்த கேமராஸ் தான். ப்ரைமரி ஷூட்டர் இங்கே 200 மெகா பிக்சல் சாம்சங்கோட ISOCELL HP2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் S25 Ultraவில் யூஸ் பண்ண அதே சென்சார் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் சென்சார் சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.3 inches கொஞ்சம் பெரிய சென்சார் தான். அண்ட் அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு f1.7. இந்த சென்சாருக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போதாக இருந்தாலும் சரி, இல்லை லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சார் இங்கே 10 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸ் ஆகாது ஜூம் பண்ணியிருந்தாலுமே. அண்ட் தேர்ட் சென்சார் உங்களுக்கு ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்தளவுக்கு அல்ட்ரா வைடாக இருக்குன்னா 12 mm எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இந்த அல்ட்ரா வைட் கேமராஸ் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 2 டியூவல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. கவர் டிஸ்பிளேயில் 10 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டரும், அண்ட் இன்னர் டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் பேட்டரி இங்கே 4400 mAh பேட்டரி சப்போர்ட் இருக்குது. கூடவே இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 watts சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க. போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீடில் எந்தவித சேஞ்சஸ் இல்லை. சேம் 25 watts தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கம் போல் சார்ஜர் பாக்ஸில் வராது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே One UI version 8 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாம்சங் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 7 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக சாம்சங்கோட கேலக்ஸி AI சூட் ஆப்ஷன்ஸும் கம்ப்ளீட்டாக இந்த Z7 சீரியஸ்க்கு இருக்க போகுது. அண்ட் கூடவே நம்ம ஜென்ரலாக சர்க்கிள் டு சர்ச் பார்த்துருக்கோம். புதுசாக சாம்சங் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கேம்ஸ் எதாவது ப்ளே பண்ணும்போது சர்க்கிள் டு சர்ச் கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி லெவல்ஸில் எதாவது ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்ச் ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்கிறாங்க. கேம்ஸுங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது தான் நம்மளோட மெயின் பர்பஸே. அதுவும் நீங்கள் AI மூலமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேமுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ப்ரைஸிங்.
ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் சாம்சங் Z Fold 7 இந்தியன் ருபீஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 1,74,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 512GB வேரியண்ட் 1,86,999க்கும் அண்ட் டாப் வேரியண்ட் 16GB RAM 1TB வேரியண்ட் உங்களுக்கு 2,10,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனை சப்போஸ் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 512GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு 256GB ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அதாவது 1,86,000 பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 1,74,000 பே பண்ணியே நீங்கள் 12GB RAM 512GB வேரியண்ட்டை உங்களால் வாங்க முடியும். பட் இதுவும் உங்களுக்கு ஜூலை 12க்குள்ளே இதை வாங்கினா மட்டும் தான் அது அப்ளிகபிள், இல்லைனா கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபோல்டபுள் வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஜூலை 25லேருந்து சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சரி அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.